இல்லை அப்படி இல்லை. இங்கே ஒரு சவுத்தில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. சவுத்துனாலே வாழ வாழ தகுதி சென்னையில் பேசுவாங்க, தென் மாவட்டங்கள் ஏன் இப்படி இருக்குது, தென் மாவட்டங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி. தென் மாவட்டங்களில் வந்து ரத்தமும் சதயமாக ஜெயித்தவங்க, கனவு நோக்கி ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு முக்கிய காரணம் கணேசன் கதை எடுக்கணும்னு முக்கிய காரணம் வந்து இந்த ஊரோட நெகட்டிவை மாற்றணும். இந்த ஊருக்குள்ள இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேறு மாதிரி எப்படி அவங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சினிமாக்காரனாக நான் வந்து உரையாடும் போது நிறைய இங்கே சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கு புரிஞ்ச பாசையில் பேசணும். அது முக்கியமாக தென் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களுக்கும் உள்ள எல்லா இளைஞர்கள்ட்டையும் நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரே டூல் வந்து ஒரே வழி வந்து கணேசன் கதை தான் எடுத்து முடிவு பண்ணேன். ஏன்னா கணேசன் கதைக்குள்ளே என் கதை இருக்குது. நிறைய சவுத்தில் உள்ள நிறைய இளைஞர்களோட கதை, கோபம், வலி, அவங்களோட தேடல், கனவு எல்லாமே இருக்குது. அதனால் நான் வந்து இந்த கதையை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த கதையை பண்ணோம். நிச்சயமாக இந்த கதை பண்ணதுக்கான காரணம் சவுத் தமிழ்நாட்டோட நெகட்டிவ் ஸ்டைலையே மாற்றணும், இளைஞர்களோட மனநிலையை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்குது. விளையாட்டு சார்ந்த கதைகள் இதை அடிப்படையாக வச்சு சமூகத்துக்கும் அரசியல் பார்வையும் பார்வையாளர்களுக்கு அதை கொண்டு போறீங்களா? இப்போ விளையாட்டுன்னு ஒன்று இல்லை, தனியான ஒன்று இல்லை, அது சமூகம் சார்ந்தது தான். அதில் பயணிக்கிற அத்தனை இளைஞர்களுமே ஒரு சமூகத்துலேருந்து கிளம்பி தான் போகிறாங்க. நமக்கு உங்களுக்கே தெரியும், நீங்கள் சவுத்தில் இருக்கனால தெரியும், இங்கே உள்ள இளைஞர்களுக்குள்ள எப்படி பார்த்தாலும் அவன் என்ன கனவு நோக்கி பயணித்தாலும் அவன் வாழ்க்கைக்குள்ளே என்ன குறுக்கிட்டுக்கிட்டே இருக்குது, என்ன மாதிரியான மனநிலை அவனை பாதிக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவனை திசை திருப்புது, இது எல்லாத்தையும் அவன் எப்படி கிராஸ் பண்ணி எப்படி தான் கனவை நோக்கி அடைஞ்சான் அப்படிங்கிறத சொன்னா தான். இங்கே வந்து பாதையே இல்லை, வழியே இல்லை, இந்த ஊரில் பிறந்தா இப்படி தான் வாழ்க்கை, இவ்வளோ தான் நம்ம விதி நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பாதைகள் இருக்குது. நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தா தான் நிறைய மனிதர்கள் தென்படுவாங்க. அவங்க உனக்கு யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, அவன் திறமையை பார்த்து உதவிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த உதவிகள் செஞ்சால் தான் உங்களோட வாழ்க்கை மாறும். அப்படியாப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். அப்போ நம்பிக்கை இல்லாமல் இந்த ஊரில் நீ வாழாத, இந்த ஊரில் நம்பி வாழ்றதுக்கான நிறைய சோர்ஸ் இருக்குது. இந்த ஊர் நீ வந்து உன்னோட கனவை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் பைசா. சாதி பற்றியான விவாதத்தை நான் கிளம்புறேன்னு சொல்லி நினச்சிக்கிறேன். நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரே பேய் சாதி தான். ஓகேங்களா? அப்போ தொடர்ந்து நான் அதை வந்து அதோட பாதிப்பிலிருந்து இல்லை அதோட வழியை ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையை அது ஒன்றுமே இல்லை, அதை நீ கடந்து வான்னு சொல்கிறதுக்காக என்னோடய ஸ்கிரிப்டில், என்னோடய திரைக்கதையில் அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அது நான் வந்து சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு இருக்குல்ல, சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது, சாதியை பற்றி திறந்த மனதோடு